யார் வெஸ்பான்னு தெரியல, ஃபோட்டோ இருக்காங்க. ஸோ ஹலோ கைஸ், இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, வீக்கெண்ட் ஆகுது. ஸோ பாண்டிச்சேரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி தான். ஸோ அது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆகுது. கோவளம் பீச் கிட்ட இருக்கும். கோவளம் பீச் இது. ஸோ இப்போ 12:09 ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா. எங்கே ரீச் ஆகிருக்கோன்னா மகாபலிபுரம். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா கல்பக்கம் தாண்டி வந்திருக்கேன். ஸோ அங்கே ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆர்ட்ஸு. தி ஐகானிக் பாண்டிச்சேரி ஆர்ட்ஸு. ஸோ இப்போது நம்ம கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 672, ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டு காட்டுறேன். என் பாய்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற லெவல். எங்கள் செஃப் பாய்ஸ் இவங்க 2 பேர் தான் எங்கள் செஃப் பாய்ஸ். இந்த வெஜிடேரியன் எதை பார்த்து சொல்கிறீங்க ப்ரோ? சாட் ஜிபிடி இல்லை, ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஓ ஓகே, நைஸ். எல்லாம் எங்களை பார்த்து தப்பாக நினைக்காதீங்க. நான் அங்கே பாண்டிச்சேரிக்கு சமைச்சு சாப்பிட மட்டும்தான் வந்திருக்கோம், வேறு எதுக்கும் வரல. என் நண்பன் இன்னும் 200 ml தம் போடும்போது வைக்கணும். 600 நெய்லாம் நல்லா இருக்கும். சென்னை பிரியாணி இல்லை, திண்டுக்கல் பிரியாணி. வெங்காயம் ப்ரௌன் ஆயிருக்குல போடுங்க. ஏங்க ப்ரௌன் ஆயிடுச்சு? கீழே போடு ப்ரோ. புதினா. திஸ் இஸ் கால்ட் அஸ் பேச்சுலர் பிரியாணி. ஓ, மிளகா பொடி போடுறாங்க இப்போ. மிளகா பொடி போடுறீங்களா ப்ரோ? அப்போ வேணாம் ப்ரோ, ரொம்ப போடாதீங்க, காரம் இருக்கு. அதெல்லாம் காரம்லாம் இருக்காது ப்ரோ. எல்லாரும் பிரியாணி இனிஷியல் ஸ்டேஜில் இவ்வளோ பேர் இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை நல்லா இருக்கும். பச்சை வாங்க ஃபுல்லாக போகும். என்ன சொல்கிறா? வாசனை நல்லா இருக்கு. இதே ஸ்மெல்லோட கடைசியில் பிடிச்சி நல்லா இருக்கும். சரி சாப்பிடலாம் தானே? இல்லை சின்ன வெங்காயம், கிராம்பு இது போடணும். அப்புறமா மீட்டு. இதுதான் இது நல்லா வதங்கணும். இது ஃபுல்லா அந்த பச்சை வாசனை போடணும். 10 நிமிஷம் இருக்கட்டும், நான் திருப்பி குளிச்சுட்டு வரேன். சிக்கன் அந்த லெக் பீஸ் எனக்கு லெக் பீஸ் நிறைய வந்து இப்போ கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். சார் பரவாயில்லன்னா தனியாக எடுத்துக்குமா? போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் 2 தடவை போட சொன்னாங்க. லெக் பீஸை தனியாக போட சொன்னாங்க. அது எவ்வளோ நேரம் கழிச்சு போடணுமா? இல்லை, இப்போ நம்ம வந்து போடலடா, நம்ம எல்லாம் ஒன்று இல்லை, அது தனியாக எடுத்துக்கலான்ற. எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துருவோமா? டைம் எடுத்துனா ப்ரோ, மைண்ட் டைம் 25 25
லெக் பீஸ் தனியா போட்டுவோம். உள்ள ஒன்னு இருக்கு. ப்ரோ போட்டு இதாயிரும். அதான் கரையாது. அசல தண்ணி இருக்கு. ப்ரோ நான் வரேன் ப்ரோ. அவன் தூக்கம் இல்லை சார். யாரோ டி-ஷர்ட் யாரோ டி-ஷர்ட்லாம் இல்ல. அப்படியே ப்ரோ அப்போ அந்த மாதிரி போடு இது கூட பத்த வைக்க முடியல. அரிசியில் வேக வச்சுடா இல்லை அப்படியே நார்மலாக இதை போட போகிறீங்களா? அரிசி வந்து இதில் நேராக அதில் போட்டுருவோம் சார். ஒரே ஒரு போட்டோம் இதோட. நாங்கள் எந்த லெவலுக்கு பிரியாணி பண்ணுறோன்னா இங்கே வெயிட் மிஷின்லாம் வச்சுருக்கோம். எங்கே அப்புறம் வெயிட் மிஷின் இங்கே வெயிட் மிஷின் வச்சுக்கிறோம். அந்த வெயிட் மிஷினை பேஸ் பண்ணி நாங்கள் போட்டுனோம். வேற மாதிரி இருக்கு பிரியாணி. எங்கள் செஃப் ரொம்ப இது பண்ணியிருக்காரு. இங்க விஜய் ப்ரோ, இவர் உப்பு போட்ட ப்ரோ, தக்காளி வெட்டினவர் ப்ரோ, வேடிக்கை பார்த்தவர், வெங்காயம் வெட்ட வந்தேன் ப்ரோ, தக்குரி தண்ணிக்கேன் போட வந்தேன், வீடியோகிராஃபர் பூண்டு உரிச்சு வீடியோகிராஃப் பண்ணது. தேங்க்யூ. இவரும் பூண்டு உரிச்சாரா, சூப்பர். கார்த்தி என்ன பண்ணீங்க? சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா? சாப்பிட வந்தீங்க. தண்ணி கேன் போட வந்த மாதிரி. ஒரு பிளேட் பிரியாணி 150 ரூபா. சாதிச்சிட்டோம். காரம் மட்டும் இருக்கணும். போதும் ப்ரோ, போதும் ப்ரோ, அப்படி இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ் எல்லாம் சொல்லுங்கள், பிரியாணி எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். சஞ்சித் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நவீன் ப்ரோ ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. மகேந்திரன் ப்ரோ குஸ்கா எப்படி ப்ரோ இருக்கு? ஆசம். அரவிந்த் बहुत अच्छा. விஜய் ப்ரோ அருமை. அஸ்வின் ப்ரோ ரொம்ப நன்றி. இவர் தான் செஃப், அந்த செஃப்
இவன் ஜஸ்ட் கரண்டி ஆட்டினவன் இவன் பேரு. எல்லாம் சொல்லுவேன் எல்லாம் குறைச்சிடணும். அப்படியே அப்படியே ப்ரோ ப்ரோ அது வேணாம் ப்ரோ, இதுவே ஓகே. அவ்வளோ வேணாம் ப்ரோ. அங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்னது ப்ரோ இது? டெலிவரி ஃபயர் வுட் போகுது. ஓகே ப்ரோ அந்த டாப் டேப் டூப் ₹500 அதையும் நோட் பண்ணிக்கோ. தம்ப்நெயில்ல போட்டுரு. பொறுமை. ஓ மேசிவ் செம்மையா இருக்கு பார்க்க. என்ன போச்சு? பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி பர்த்டே டு யூ. கேக் இவ்வளவு பெருசா இருக்கு. கேக் இரு ப்ளோ பண்ணல. கம்மியா. ஏய் அதான் ட்ரை பண்ணி முடிச்சிட்டியா? இப்ப 4 நாளா ட்ரை பண்ணி முடிச்சிட்டியாவா? லோக்கல் பீச் வித்தின் 200 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கு கோவில். இதுதாங்க பீச் உங்களுக்கு. போட்டு பாருங்க நடுவர் கிடக்கு. வாவ் மீனவர்கள். அப்படியே நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே இங்கே வேடிக்கை பார்க்க போகலாம். வாவ் பீச்சிங் போடணும். ஸோ இதுதான் லோக்கல் பீச்சு. ஃபுல் ஆஃப் ஃபிஷர்மென்ஸ் ஏரியா. சூப்பராக இருக்குங்க. அதோ தூரத்தில் ஒரு போட் மூவ் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனி. ஏன்ஷியன்ட் வால் பெயிண்டிங். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கும். எல்லாம் கிளிப்ஸு காமிச்சுனே இருக்கும். பாருங்க லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட் தான் நிறைய போயிட்டுருக்கு. பில்டிங்ஸ் எல்லாம் ஏன்ஷியண்டாக சூப்பராக இருக்குது. இது பில்டிங்ஸ் கல்ச்சர் ஃபோட்டோஸ் பாருங்கள். வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு. யார் வெஸ்பான்னு தெரியல ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. தலை தோனி. காஃபி பார். நான் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் மேலேருந்து ரைட் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ க்ரௌண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த அயன் படத்தில் வரும்ல, விழுமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தால் அந்த லொக்கேஷன் இது. பாண்டிச்சேரி மெயின் சிக்னல். ஸோ கைஸ் இதான் நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்டு 8 rooms. ஆமாங்க ஹாய் அதெல்லாம் காமிச்சு எல்லாம் நல்லா கிளம்பி ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:11 ஆகுது. ஸோ ஒரு காரு 1 2 3 4 5 6 vehicles 1 2 3 4 5 ஒரு காரு. அவ்வளோதாங்க 1 day ட்ரிப். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியாச்சு. பாய்ஸ் ரியாக்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தது ட்ரிப்பு? வாந்தியோட நல்லா இருந்துச்சு. வெறித்தனமாக இருந்தது. ஆகாஷ் எப்படி இருந்த ட்ரிப்பு? மஜாவாக இருந்துச்சு ப்ரோ.
சஞ்சித் ப்ரோ சூப்பர். 8 சுக்கி நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. என்ன பசங்களோட ரூம் எடுத்தேன், அதுதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே ப்ரோ ட்ரிப் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எப்படி சூப்பர்னா என்ன சொல்ல வரீங்க? ஃபேன்டாஸ்டிக். ஸோ இது மாதிரி ட்ரிப்பு நான் தமிழில் சூப்பருக்கு இன்னொரு வார்த்தை இதில் சொல்லுவேன். சொல்லுங்கள். நல்லா இருந்தது ப்ரோ. சரி சொல்லுங்கள். உங்ககிட்ட கேட்டியாச்சு. சார் ட்ரிப் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நைஸ் ப்ரோ ட்ரிப் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. இவர் தான் எங்கள் செஃப்பு, பிரியாணி வேறு லெவல், வருங்கால பிரியாணி பிஸ்னஸ் மேன். சார் உங்கள் ட்ரிப்பு? ஃபேன்டாஸ்டிக். சார் உங்கள் ட்ரிப்பு? வேற மாதிரி. ஆனால் இவரோட ஃபோன் தான் நான் தெரியாமல் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, தெரிஞ்சா போட்டேன். வேறு மஹி ப்ரோ ப்ரோ ட்ரிப் எப்படி இருந்தது? ஹேவ் ஃபன். ட்ரிப் எப்படி இருந்தது? விஷால் ட்ரிப் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. சரி guys, until next time, bye.